அனுசரணை பெர்ன் மற்றும் சூரஜ் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் தர்ஷன் ராசரத்தினம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் அதிகாரியால் கொடூரமாக தாக்கப்பட்ட தமிழ் இளைஞன், தாக்குதலுக்குள்ளான காரணம் வெளியானது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பை பலப்படுத்துமாறு சந்திரிகா பண்டாரநாயக்கா கோரிக்கை. அமீரகத்தின் கோப் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் அறிவியல் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு மகரகம பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் லொரி சாரதியை தாக்கிய சம்பவத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. போலீஸ் அதிகாரியால் கடுமையாக தாக்கப்பட்ட இளைஞர் அப்புத்தளையைச் சேர்ந்த 24 வயதான கானா பிரவீன் எனும் மலேக தமிழர் என தெரிய வருகிறது. இவர் பண்டாரவலையிலிருந்து மரக்கறி வகைகளை லொரியில் ஏற்றிக்கொண்டு நேற்று 29ஆம் தேதி கொழும்பு வந்துள்ளார். மகரகம நகர் வரும்போது இவரது கண் அசதியாக ஒரு கணம் மூடப்பட்டுள்ளது. இதனால் அவரது லொரி நிலை தடுமாறி பாதையை விட்டு விலகிய போது அங்கே வீதி போக்குவரத்து கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது லொரி கண்ணாடி மெதுவாக உரசியிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் சாரதியை வாகனத்திலிருந்து இழுத்து இறக்கி இருக்கிறார். அந்நேரம் அங்கு நின்ற ஆட்டோ சாரதி உடனடியாக லொரி சாரதியை தாக்கிய பின்னர் போலீஸ் உத்தியோகத்தரும் தாக்கியிருக்கிறார். தற்போது தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். ஆனால் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர் தற்போது மகரகம போலீசில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு தலை மற்றும் வயிறு வலிப்பதாக இவரை பார்க்க சென்ற அவரது நிறுவன பணிப்பாளரிடம் கூறியுள்ளார். எனினும் இதுவரை அவருக்கு மருத்துவ சிகிச்சை எதுவும் வழங்கப்படவில்லை என அவர் தொழில் புரியும் அப்பே கார்த்திகேய நிறுவன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிறுவனம் ஜூனி பிரதர்ஸ் நிறுவனத்தின் சகோதர நிறுவனமாகும். இளைஞரின் நிலைமை குறித்து தாங்கள் கவலைப்படுவதாக தெரிவித்த அவர்கள் இது தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை செய்ய இருப்பதாக சொன்னார்கள். தாக்கிய குறித்த அதிகாரி பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டம் காலை 10:30 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. மாதாந்தம் 30ஆம் தேதி குறித்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இன்றுடன் தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 1863 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. உறவுகளை தொலைத்த எமக்கு சர்வதேசமும் ஐக்கிய நாடுகள் சபையும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்து தனது பாதுகாப்பை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். பொலிஸ்மா அதிபர் CD விக்ரமரட்னவிற்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் சிலர் கொரகொல்லாவில் உள்ள தனது வீட்டிற்குள் நுழைந்து எவ்வாறு ஆய்வு செய்தார்கள் என்பதையும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கிருந்த பொருட்கள் எதையும் அகற்றாமல் அப்படியே சென்றிருந்தனர். எனவே இது ஒரு கொள்ளை முயற்சியாக இருக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனது முறைப்பாட்டிற்கு அமைய போலீஸ் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன என்றும் எனினும் விசாரணைகளை தொடர்ந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் கவலை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் ஒரு அசம்பாவித செயலுக்கான ஒத்திகையாக இது கருதப்படலாம் என்று அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். ஜனவரி 29ஆம் தேதி முதலாம் கட்ட தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்களுக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். இதற்காக தடுப்பூசி தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். ஜனவரி 29ஆம் தேதி கோவிட் தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டவர்களுக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசியை ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் வழங்க எதிர்பார்த்துள்ளோம். இந்தியாவில் இருந்தும் ஒரு தொகுதி தடுப்பூசி கிடைக்க உள்ளது. மார்ச் 31ஆம் தேதி கிடைக்கும் தடுப்பூசிகள் தொகை போதுமானது. ரஷ்யாவின் ஸ்புட்டிங் தடுப்பூசியை பெறவும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தடுப்பூசிகளை பெறுவதில் சிரமம் உள்ளது. எனினும் இலங்கையில் கூடிய சனத்தொகை இல்லாமையால் பிரச்சனை இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
4 பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களுக்கு நாளை 31ஆம் தேதி முதல் உற்பத்தி தடையை விதிப்பதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சு தீர்மானித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு இது தொடர்பில் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு தடவை மாத்திரம் பாவித்து வீசப்படும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் உற்பத்தியான பெட் போத்தலுக்கு தடை விதிக்கப்படவுள்ளது. அதேபோல் 20 மைக்ரோ கிராமுக்கு குறைவான லஞ்ச் ஷீட், ஷெஷே பேக்கெட்ஸ், ஹொட்டன் பட் மற்றும் காற்று நிரப்பக்கூடிய பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்களும் தடை செய்யப்படவுள்ளன. நிறுவனங்கள் பல முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய மேற்படி பொருட்களை நாளை முதல் தடை செய்வதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் நேற்று 29ஆம் தேதி நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். தற்போது உற்பத்தி செய்யப்பட்டுள்ள பொருட்களின் விற்பனை கருதி 3 மாத காலத்தை சலுகை காலமாக வழங்க உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இது குறித்த வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் கிடைக்கும் வரையில் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை செய்த விசாரணை குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் இன்று 30ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். புலத்கோப்பிட்டியவைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான 77 வயதுடைய எம் செபஸ்தியன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதி புலத்கோப்பிட்டியவிலிருந்து இம்பிள்பிட்டிய பகுதியில் உள்ள தனது மகனின் வீட்டுக்கு வந்த குறித்த நபர் 20ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அன்றைய தினம் மகன் நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை அடுத்து போலீசாரும் பிரதேசவாசிகளும் தேடி வந்தபோது நேற்று 29ஆம் தேதி இம்பிள்பிட்டிய பகுதியில் குறித்த மகனின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சடலம் ஒன்று கிடப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சடலத்தை மீட்ட போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சடலம் தனது தந்தை என மகன் உறுதி செய்ததாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக போலீசார் தெரிவித்தனர். சிகிரிய பிரதான வீதியில் நபரொருவரின் சடலம் இன்று காலை 30ஆம் தேதி சிகிரிய போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதம் ஒன்றை பயன்படுத்தி குறித்த நபரின் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக விமானப்படை சிப்பாய் ஒருவர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கொலைக்காக பயன்படுத்திய ஆயுதத்துடன் இன்று காலை சிகிரிய காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். மெல்சிரிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் சிப்பாயின் மனைவியுடன் திருமணத்திற்கு அப்பாலான உறவினை பேணியுள்ளதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. இதனால் குறித்த சிப்பாய் தன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சிகிரிய பிரதேசத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளார். எனினும் கொலை செய்யப்பட்ட நபர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் அவரை கொலை செய்ததாக விமானப்படை சிப்பாய் மற்றும் அவரின் மனைவி காவல்துறையினருக்கு வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் சிகிரிய காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோப் விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் அறிவியல் சுற்றுவட்ட பாதையை வெற்றிகரமாக அடைந்துள்ளது. கோப் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் நில அதிர்வு ஏற்பட்ட செர்பரஸ் போசே என்ற பகுதியை துல்லியமாக படம் பிடித்துள்ளது. செவ்வாய் கிரக பயண திட்ட இயக்குனர் ஒமரான் ஷரப் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, அமீரகத்தின் கோப் விண்கலம் வெற்றிகரமாக சயின்ஸ் ஆர்பிரட் எனப்படும் அறிவியல் சுற்றுவட்ட பாதையை அடைந்துள்ளது. இதற்காக அந்த விண்கலத்தில் உள்ள 6 த்ரஸ்டர் என்ஜின்கள் 8.36 நிமிடங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இயக்கப்பட்டது. அந்த நிமிடங்கள் மிகவும் சிக்கலானதாக இருந்தது. ஒருவேளை அந்த நேரத்தில் சரியாக த்ரஸ்டர்கள் இயக்கப்படவில்லை என்றால் விண்கலம் விண்வெளியில் தொலைந்து போகக்கூடும் சூழ்நிலை இருந்தது. இந்த திசை திருப்பு முயற்சியில் கடைசியாக என்ஜின் இயக்கப்பட்டது மிகவும் சவாலான விடயமாகும். ஆனால் வெற்றிகரமாக செவ்வாயின் அறிவியல் சுற்றுவட்ட பாதையை கோப் விண்கலம் அடைந்தது சாதனைக்குரியது. அந்த விண்கலம் தற்போது ஏற்கனவே பயணம் செய்து கொண்டு இருந்து பிடிப்பு சுற்றுவட்ட பாதையில் 1063 கிலோமீட்டரில் அதிகபட்சமாக 42,426 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து வந்தது. அறிவியல் சுற்றுவட்ட பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கும் கோப் விண்கலம் குறைந்தபட்சமாக 20,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அதிகபட்சமாக 42,461 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து ஆய்வு செய்ய உள்ளது. அடுத்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் பல்வேறு அறிவியல் ஆய்வுகளை கோப் விண்கலம் தொடங்க உள்ளது. அறிவியல் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்துள்ள கோப் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் நில அதிர்வு ஏற்பட்ட செர்பரஸ் போசே என்ற பகுதியை மிக தெளிவாக படம் பிடித்து விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பியுள்ளது. இந்த படத்தில் நில அதிர்வு
ஏற்பட்ட பகுதியானது விரிசல் விட்டது போன்று கோடுகளாக காட்சியளிக்கிறது. அறிவியல் சுற்றுவட்ட பாதையில் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு தகவல்களை கோப் விண்கலம் சேகரிக்க உள்ளது. இந்த விண்கலம் சேகரிக்கும் தகவல்கள் அனைத்தும் வரும் அக்டோபர் மாதம் உலகம் முழுவதும் பகிர்ந்து அளிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலீஸ் அதிகாரியால் கொடூரமாக தாக்கப்பட்ட தமிழ் இளைஞன், தாக்குதலுக்குள்ளான காரணம் வெளியானது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பை பலப்படுத்துமாறு சந்திரிகா பண்டாரநாயக்கா கோரிக்கை. அமீரகத்தின் கோப் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் அறிவியல் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் இந்நேர செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது தமிழன் 24 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் வார்னகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன்